பண்றீங்க ஃபர்ஸ்ட் அக்கா கொடுத்த கிஃப்ட் போய்க்கலாம். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog? இப்போ என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா இப்போ என்ன vlog பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு தான். ஸோ எங்கேயோ சாப்பாடு சாப்பிடல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்ப சொன்னா. நானும் கிளம்பி ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன். இந்த வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் இப்போதான் ஒரு வழியாக வந்து சேர்ந்தா. ஸோ எல்லாரும் ஃபுட்டு சாப்பிட போகிறோம். அதை தாண்டி அங்கே நடக்கிற ஃபன் அண்ட் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இந்த இடைப்பட்ட கேப்பில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி திவ்யா வந்து ஒரு அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்தா. அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்ன கிஃப்ட் எத்தனை 25 வாங்கிட்டியா? கிஃப்ட் பேப்பர் நல்லா இருக்கா? நீ எதாவது கலரா கேட்ட? எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் இருக்கும். நான் வந்து என்ன சொல்ற இப்போ? நான் சொன்னல சென்னையில வருவேன். என்ன ரெட் கலர்ல வாங்கிருக்க. என்ன கடையில வாங்கியிருந்தா ஒரு சிலையை வாங்கியிருப்பேன். கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து வாங்கி பார்க்கவே கூடாது. அங்க குடிச்சு வாசிட்டு அங்க ஒரு சாட்சி நம்ம போன எடுத்து நான் அங்க ஒரு சாட்சி பல்ல போட்டு விட்டு அதை வாங்கி அவனை பால் அதான். ஆமா, இதோட முடிஞ்சிச்சு கிஃப்ட். நல்லா இருக்கு. தெரியாம பேக் பண்ணிட்டோம். அப்படியே கொடுத்துருக்கலாம். கஷ்டப்பட்டு நேரத்துல உட்காந்து பேக் பண்ணி ஈஸியா பிச்சுக்கிட்டு சக்தி காணுமே. சொல்லாத சும்மா நல்ல அதான் வாங்கி தர்றது. கொடுத்தாலே இதாச்சும் பிரச்சனை. புத்தாலே இருக்கு கொடுத்துருக்கு. ஹாப்பி பர்த்டே. அதுல
அழகா இருக்காருன்னு சூப்பரே. பத்தே பார்க்கவே திருப்பி போடவே தேவை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த என் ஹஸ்பண்ட் இதுவா என் ஹஸ்பண்டா இந்த இருக்கு பட்டு நான் போடுறேன். மை ஹஸ்பண்டும் போட்டிருக்கு காய்ஸ். கேக் டேபிள்ல போகுது. அங்க கேக் பண்ணிக்கோ அதுவும் சேர்த்துதான். இங்க ஒரு கிஃப்ட் ஆமாவா படிச்சு எடுத்துறாது. இல்லைங்க இது ஒண்ணு சூப்பர். லாஸ்ட் ஹிட் தான். அவ்வளவுதான். ஆமா லாஸ்ட் அந்த வீடியோ மை ஹஸ்பண்ட் தான் முடிஞ்சிச்சு. ஒரு 28 வருது நினைச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் இது இவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் என் கூட்டு கலவாணி என் கூட தான் இருந்து அவங்க ஒரு clue கூட கொடுக்காத. சூப்பரா இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கு. இதான் குந்ததுல இது கொஞ்சம் மாதிரி நம்ம போட்டோ ஃப்ரேமும் இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஃபைபர் தான். அப்படி நல்லா இருக்கு நல்லா நான் இருக்கு. வந்து மனம் பிரேக்கப் பண்ணிட்டேன்னா ஒரு தூக்கி போட்டு ஏற்க முடியலன்னா தூக்கி போட்டு உடச்சிடுவான். அதுதான் இப்போ கண்டாலே பயத்து மேக்கப் நான் ட்ரெண்டிங்ல போயிட்டு தேவையில்லாத பிரேக்கப்லாம் பேசக்கூடாது. நல்லா இருக்கு. எங்க மாட்டலாம் வீட்டுக்கு எதுக்காக மாட்டலாம் கன்னிஸ்டிக்காக. கஷ்டப்பட்டு நீ மட்டும் இருக்க எல்லாத்துலயும் அதனாலதான் நான் மட்டும் அப்பதான் இந்த வாசல் சொல்லி மாட்டலாம் நான் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிளான். எப்படி பேசுறான் பாரு, எப்படி பேசுறான் பாரு, குறுக்க வரி பேசுறான். இத பண்றதுக்கு நான் பட்ட அவஸ்தை. மேடம் இதை மட்டும் வேணாம் கொடுங்க மேடம், இதுல வேலை கொடுங்க மேடம், ஹஸ்பண்ட் போடணுமா வேற என்ன பண்ணுடே என் புருஷனுக்கு பார்த்தா நான் கொடுக்குறேன் மேல என் ஹஸ்பண்டே போடுங்களா. எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல எத்தனை கரெக்ஷன் தெரியுமா? வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூரத்ல திருடவே மாட்டேன். வாங்க கொண்டாடி என்ன கலந்து சிவப்புல ஆனா பேரு அவன்கிட்ட கேட்டேன். அவன் பர்த்டே அன்னைக்கு அவன் ராசியான கலர் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு பிளான் பண்ணேன். லக்கி கலர் ஒயிட் தான். லக்கி கலர். சோ அதனால எல்லோ உங்க வச்சு வந்து சூப்பர் சூப்பர். சரி ஓகே அவ்வளவுதான். போயிட்டு வரா பாய்டா. வந்துட்டு மேக்கப் போட்டிருக்காங்க குண்டுமணி. குண்டுமணி பொறுத்து எடுத்துருவேன். உங்களை யார் சீக்கிரம் கிளம்பி சொன்னது? கிளம்பிருக்கேன். அதான் நீ தானே கிளம்பிருக்க சொன்ன. யார் சொன்னதுண்ணா? அதுவே தான் சொன்னான். நான் சொல்லவே இல்லைண்ணா. அப்போ மட்டன் பிரியாணி கன்ஃபார்ம். ரைட்டு கோடி அங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் டயட்டு கிடையாது, ஒழுக்கமா மட்டன் பிரியாணி வாங்கி கொடு. ரெஸ்டாரண்ட் போறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோமா? வீடு அலங்கோலமாக இருக்குது கைஸ். குண்டுமணி நாளைக்கு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணி கொடு. அங்க பாருங்க 2 பேரும். திவ்யா சொல்லு பிராங்க் சொல்லு. யார் லேட்டா வந்தா? சாப்பிட எங்க கூட்டு வந்துருக்கான் பாருங்க.
முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. நான் எங்கேயோ பருத்து நான் வேற கொத்து பரோட்டான்னு சொல்றேன். கொத்து பரோட்டா நான் சாப்பிடல. நான் வந்து சப்பாத்தி. காய்ஸ் நான் காய்ஸ் இது நான் கொத்து பரோட்டா சாப்பிடாமலே என்னமோ பில்டப் பண்ணிட்டு வந்த சக்தி வேற எங்கெங்க கூட்டு போவான்ட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி வந்துட்டானே காய்ஸ். சக்தி நான் உன்னை பத்தி எவ்வளவு பில்டப் பண்ணிருந்தேன் தெரியுமா? என்ன பண்ண சொல்றேன்? சாப்பிட வந்து செவ்வூர் இருக்க கடைக்கு தான் சாப்பிட கூட்டு வந்திருக்கா. சாருக்கு கடைக்கு தானே சாப்பிட கூட்டு வந்திருக்கா. ரோட்டுல இல்லைன்னு சாப்பிடல. பாருக்கா சாப்பிட்ட பின் பிறந்த நாளுக்கு தான் வந்து இந்த ஹோட்டலே உனக்கு இல்லைன்னா கையேந்தி பவுன்ல தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு மேல என்ன சொல்றது? ஆக்சுவலி காய்ஸ் இந்த ஷர்ட் வந்து பூஜா வாங்கி கொடுத்தா. ஷர்ட்டும் பேண்ட்டும். பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவே வா. ஓகே பூஜா. இங்க பாரு இங்க பாரு. நீங்க தான் ஆற வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க காய்ஸ் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி நான் சப்பாத்தி சாப்பிட்றேன். சப்பாத்தி வரும். எல்லாரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி கடைக்கு கூட்டு வந்து என்னை ஏமாத்திட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடிக்க போறாங்க. காய்ஸ் பீச்சுக்கு போகிறோம். ஆக்சுவலி பீச்சுக்கு போகிறோம். சாப்பாடு வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டின்னு வந்து இங்கேயும் ரெகுலராக எப்பவும் போல் சப்பாத்தி சாப்பிட வச்சுட்டா. இப்போ என்னென்னா அடுத்து எங்கன்னு கேட்டால் வீட்டுக்குன்னாங்க. வீட்டுக்கு போகிறதுக்காக இப்படி என்ன கிளம்ப சொன்னீங்கன்னு நினச்சேன். இல்லை பீச்சுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செம்ம டயர்டாக இருக்குது. மத்தியானம் தூங்கின கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஷர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பூஜா சூப்பராக இருக்குது சட்டை. தேங்க்யூ, லவ் யூ. போடா நட. ரெடி பண்றீங்க? நட. என்ன திரும்ப போத்திக்கிட்டு இருக்கீங்க? ரோடெல்லாம் இருந்துச்சு. இது படிக்கலாம் இல்லை. நட. ரெடியா? தூக்கம் வருது. தூக்கம் வருதா? இந்த என்னாச்சு? வெயிட் करता भैया மதன் என்னாச்சு நைட்டு வேற 10 லட்சம் கீழே குனி கொஞ்ச நேரம். ஏய் தளபதி ஆச்சுல தெரியாதடா. தளபதி ஆச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் மாலை. ஐடியா போ போ போ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எல்லாம் தரையாடிங்க. சரிங்க. இன்னொரு உள்ள அந்த பாப்பா இந்த குட்டி தான் கையில வச்சிருக்கா. ஹாப்பி பர்த்டே. கேக்குறேன். பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அந்த ஃபோன் வாங்கி. ஹாப்பி பர்த்டே. தவிக்கிறாரு வேற யாராவது வாங்குங்க. உனக்கு தான் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. வாங்க. அருண் போ. நீதான் போய் அடுத்த மாத்திட்டு இனியும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. மாமா வா. வா அக்கா. கேக் பயங்கரமா இருக்குடா. கேக் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? கிஃப்ட். என்ன கிஃப்ட் ஓபன் பண்ணலாம்? ஓபன் பண்ணு. கேக் கொடுத்துட்டு கேக். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே.
ஹாப்பி பர்த்டே அவங்க சொல்லணும்டா உனக்கு. எதுல எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கே. அடுத்து சத்தி லாவண்யா போட்டு நான் அடுத்து லாஸ்ட்ல போறேன். நீ போ மாத்தி இது பண்ணணும். இப்போ தெரியுதா? என்ன பண்ற? என்னம்மா அங்க இருக்கு. மச்சான் பாட்டி மாமா என்ன இருக்குது? அது கீழே வச்சுட்டு அப்படியே வச்சிரு. எனக்கு தெரியும் என்ன கிஃப்ட். நான் பிளான் போட்டேன். ஹாப்பி பர்த்டே ஷூயூ. அக்கா கை கட்டு. காலிடா. அவர் ஐட்டம் சைஸ்ல வாங்கிருக்கிறான். அந்த இது மட்டும் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் சக்தி தங்கச்சியை நான் தான் பார்த்துப்பேன். அண்ணனா தாலாட்டும் அகடனியும் பிறந்தாயே என் உயிரே உறவாக வடி பாசத்தை பொழிஞ்சாயே. ஓகே காய்ஸ், வேற லெவல் பண்ணிட்டேன். இங்கே என்னால் அழுவவும் முடியலை, எமோஷனல் எதையுமே காட்ட முடியல. நான் கரெக்டாக மாலையை போட்டு கேட்க அப்படி வெட்ட போகிறோம். நம்ம தலைவர் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறமா அதை அப்படி இப்படி பேசி நல்லா போயிடுச்சு. கிஃப்ட் என்னென்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பாட்டில் போயிட்டு உட்காந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கவர் போட விட அப்படியே மடியில் உட்காந்துருக்கோம். ஏன்னா இங்க பாரு அருண் நட்ஸ் பாரு அருண் கேக்குக்கு நடுவுல நட்ஸ் மாட்டேன். போமா வாங்க இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு அக்கா கொடுத்த கிஃப்ட் போய்க்கலாம். என்ன பண்ற? என்ன ரியாக்ஷன் இது? அந்த கண்ணாடியை காட்டு. அதுல லைட் அடிக்குதுப்பா. இங்க கேமரால ஆல்ரெடி என் கேமரா. ஓகே ஓகே. இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். சாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். சாக்ஸ் தான். ஆமா, என்ன சாக்ஸ் வாங்கி கொடுத்து ஏமாத்துறியா நீ? சாக்ஸ் சட்டை தான் போட்டிருக்கு. சட்டை யார் செலக்ஷனு? அக்காவதா? இல்ல தாத்தா ஓடுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். என்னதான் செஞ்சு புட்டா அண்ணன் தங்கையா அக்கா தம்பி ஆகி புட்டோ பாவி நாடு பொண்ணா போறது பாவம். மாமா, அக்கா செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. அப்ப நீ தான் அட்டகாசம் பண்ணிருக்க. உன் செலக்ஷன் தான் நல்லா இருக்கு. என்னடா அட்டகாசம் பண்றான்? சூப்பர் 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 மாம்ஸ். மாமா சாப்பிட்றாரு காய்ஸ். அங்கே பாருங்க பாவம், எனக்காக போய் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு. அடுத்து இதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். பாரு, எதையாவது காசு கொடுத்து வீணாக்கி. சூப்பரா இருக்கு. நீ காட்டு. நீ கேட்ட மாதிரியே இருக்கு. சதுரங்கத்தில் வெட்டுப்பட்டா கவலை படாதே.
நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. என்ன இருக்கா? என்ன பிராண்ட் இது? அது என்ன சொல்லுவாங்க? 10 ரூபா வாட்ச் எவ்வளவு தெரியுமா? இது என்ன அமரிஸ்? அமரிஸ் அப்படி இருக்க பிராண்ட். சக்தி. ஆக்சுவலி இந்த பேக்கிங் இப்பயாச்சும் இதை பத்தி பேசணும். இப்பயாச்சும் பேசணும்னு தோணுச்சு. எல்லாத்துமே ஒரு மாதிரி சாப்பிட்டு கிழிச்சு போட்டு இருந்தேன். இப்பதான் பேசுறேன். சீரியஸ்லி உங்க பேக்கிங் எல்லாமே அமேசிங். கஷ்டப்பட்டு நான் தாங்க பேக் பண்ணேன். அப்படியா? நான் டேப் எடுத்து கொடுத்தா பேக் பண்ண அவ்வளவுதான். என்ன இருக்குது இல்ல? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி குப்பியா போறதுக்கு தான் பேக் பண்ணது. நான் என்ன பண்றது? பொறுமையா போட்டா நமக்கு டிவிஷன் அதிகமா போகுது. சாய் வாங்கிடுவா. வாங்கிடுவா. இந்த மாதிரி எல்லாம் யார் கொடுத்தாங்க? அதெல்லாம் நான் வெட்டியாச்சு. அதான் பாக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் பைக்கிங் தான் பண்ணுவீங்க. தெரியாம எப்போ நீ நான் எந்த வீடியோ எடுத்தாலும் நீ குறுக்கால வந்து ஓடுற அப்படி. இந்தா. அருமையா போயிருங்க. உன் பேச்சு கார் நீ நானே. சதுரங்கத்தில் வெட்டுப்பட்ட அள்ளி விடாது. உங்களை தாமரை பொன்னே சுகந்தா வேலை பார்த்துருக்கியா? வா வா காட்டு. எழுதி இருக்குலாம் பார்க்கணும். என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணுமா? பவளமல்லியை கட்டிக்கவா திவ்யா மதன். ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சா. பீ 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 டும் 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 டும். மாமா இங்க பாரு. ஏய் என்ன திருஷ்டி போமையா? ஏ காட்டு. பவளமல்லியை கட்டிக்கவா பவளமல்லியை கட்டிக்கவா. எங்க இருந்து தான் தேடி கண்டுபிடிச்சான்னு தெரியல. இடி நைஸ் ஒன் நைஸ் ஒன். ஏய் நீ என்ன தீப்பு எடுத்து போறாடி இத. நல்லா இருக்குண்ணே. ஐ லைக் தட். மாமா சாப்பிட்டு இருக்க இல்லைன்னா கட்டிப்பிக்கலாம். சக்தி ஆறு லெவல். ஏய் எத்தனை 28 gift வாங்கி. அவ்வளோலாம் இல்லை அவள் தான். ஹாப்பி பர்த்டே. ஏய் gift விடுறீங்க. சான்ஸே இல்லை இல்லை சான்ஸே இல்லை. ஸ்மைல். இனி போராட்டு. எல்லாத்துலயும் பேப்பர் இருக்காங்க. அதுக்கே தனியாக ஒரு செலவு. அதுல பேப்பர் தான். அதுதான் அதான் பார்த்துட்டு அப்புறம் பொறுமையா எடுக்கணும். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது Please remove this box. Please remove this box. Please remove this box. Wrong pronunciation, Mr. Shakti. எல்லா குப்பையும் இந்த டப்பாலே போட்டு வச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் தெரிஞ்சுக்கணும் சாவியா? ஒண்ணுதான் இருக்கு. பிறந்த நாளைக்கு நானே
ஆன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுல ஒரு வாய்ஸ் இருக்கும். ரேடியோ அது கீ செயினும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்னது வெல்கம் அது ஓன் ரேடியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ரேடியோ வந்து ஆன் பண்ணுவேன். ரேடியோ எங்கே ஆன் பண்ணணும்? இங்கே ஆன் பண்ணுவேன். இங்கே ஆன் பண்ணணுமா? டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காடா ரேடியோ ரெக்கார்டு. நான் வெளில எங்கன்னா போனால் இதில் உனக்கு மெசேஜ் நான் சொல்லி வச்சு நான் போயிடுவேன். நீ அதை கேட்டுக்கலாம். அதுக்காக பிளான் பண்ணேன். எங்கே இவ்வளோ ஏலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அவனையா? ஷார்ட்ஸ் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். vlog ஒரு இடத்துல நிற்கலாம். இது நீ என்ன சக்தி அப்படி கேள்வி பண்ண ஆகும் இல்லைப்பா. என்ன சக்தி நான் இப்போ சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? எப்படிதான் கேக்குறான் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அப்படியா? ஆமா, நான் எது எடுக்க போனாலும் இது வேணான்னு அவதான். தேங்க்யூ சக்தி. ஆனா அந்த பில்லோட உங்க நேர்மை எங்கள் நேர்மையை நீ பாராட்டவே வேண்டும். அப்சல்யூட்லி கரெக்ட். நேர்மைக்கு நான் வந்து சரி ஓகே முடிஞ்சு வாங்க போலாம். சீரியஸ்லி ஓகே how was your day? சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் திவ்யா, சக்தி, லாவண்யா, அருண் அண்ட் ஹரிணி, அமுதாக்கா, சூர்யா மாமா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பர்த்டேவோட எண்டு அந்த டைமிங் வந்துருச்சு. போன 12 மணிக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கி 12 மணிக்கு முடியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு தான் மாலையெல்லாம் போட்டு தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. சீரியஸ்லி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நேற்று நைட் நடந்ததும் அன்எக்ஸ்பெக்டட் தான், இன்றைக்கி நைட் நடந்ததும் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் ஒன்றே நான் சொல்லுவேன், அந்த இடத்துல நான் அழுதுருக்க வேண்டியது சக்தி உண்மைக்குமே. ஆனால் எண்டு வந்து எங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பாட்டை தப்பாக பண்ணிட்டாங்க. ஸ்பாட்டு தப்பாக டைம் ஆயிடுச்சு. அந்த டைமிங்கோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்ரிஷியேட் யூ. ஐ ப்ரவுட் ஆஃப் யூ. டைமிங்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த கடமை உணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைமிங் ரொம்ப முக்கியம் பிகல. கப்பு முக்கியன்ற விட டைமிங் ரொம்ப முக்கியம் பிகல. சக்தி ஓகே. உண்மையாகவே வந்து சக்தி, ஹரிணி, லாவண்யா, அந்த அருண் அண்ட் சூர்யானா, அமுதாக்கா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வருஷம் எங்களுக்கு ஒரு கேங் வந்து கிரியேட் ஆகும். தூங்கவே இல்லை 2 நாளாக தூங்கிட்டு இருக்கு அக்கா காரில் உட்காந்து. வருஷம் எங்களுக்கு ஒரு டீம் ஒன்று கிரியேட் ஆகும். எல்லா வருஷமும் மதன் பர்த்டே அன்னைக்கு மட்டும் எங்கேருந்து எந்த டீம் கிடைக்குன்னு தெரியாது. ஆனால் என் பிறந்த நாளைக்கு அந்த டீம் அப்படியே சுத்தமாக இருக்காது. வெறும் நான் எனக்கு அவன் பண்ணுவான், அருண் இருப்பான், அவள் தான், நாங்கள் தான் இருப்போம். எனக்கு இப்போ இருக்க டீம் எனக்கு அந்த என் பர்த்டே அன்னைக்கு இருக்காது. ஸோ வருஷம் ஒரு டீம் கிரியேட் ஆகும். இந்த வருஷம் ஒரு டீம் கிரியேட் ஆயிருக்கு. இந்த வருஷம் மதனோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கோவிலுக்கு போய் வேணும் ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட மைண்ட் செட்டும் மதனோட மைண்ட் செட்டும் இந்த கேங்காவது கடைசி வரைக்கும் எங்களோட வரட்டுமே கடவுளே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். நினைக்க தேவையில்ல. என்ன சக்தி, ஒரு வருஷம் கடவுள் வந்து ஏதோ ஒரு கேங் கொடுக்குறாருன்னா நம்ம ஏதோ பண்ணிருக்கோம். புதுசான மனிதர்களை பார்க்கணும், அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்காரு கடவுள். அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தீங்க. சத்தியமா ஃபுல் டே எடுத்து போட முடியல. அவனால பிஸியாவே வச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். போன வருஷம் வந்து தூங்கியே அன்னைக்கு நாள் போச்சு. நான் தான் எந்திரிக்காம இருந்துட்டேன். ஸோ அதனால போன வருஷம் பாதி அப்படியே போச்சு. ஸோ இந்த வருஷமாவது அந்த டே ஃபுல்லா அவனை பிஸியாவே வச்சு. பர்த்டேக்கு தான் நீ ரொம்ப தூங்கிடுவேன். பர்த்டேக்கு கொஞ்சமா தூங்குவேன். இவன் பர்த்டேக்கு சுத்தமா தூங்கிடுவா, எந்திரிக்கவே மாட்டேன். ஏதாவது பிளான் பண்ணா. அண்ட் போன வருஷம் கரெக்டாக தான் பண்ணோம் எல்லாமே. சரி ஓகே, மீதி வந்து வீட்டில் போய் பேசுகிறோம். ஓகேவா? இல்லை எண்டு இங்கேயே முடிச்சிடலாமா? இல்லை இருக்கா வீட்டில்?
வீட்டுல போய் ஸோ தேங்க்யூ வீட்டுல போய் கண்டிப்பா என்னோட எல்லா கிஃப்ட்ஸையும் முன்னாடி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ரிவ்யூ கண்டிப்பா நான் போடுவேன். சொல்லுங்க, நான் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தனியா என்னென்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 28 கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை கிஃப்ட்? என்னடா இது உலகமாக ஒரு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தாப்பா. நிஜமா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. யாருன்னு ரெக்கார்டுறான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போலாமா? இப்போ டீ குடிக்கலாம். டீ குடிக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க கிஃப்ட் ஓபன் பண்ணது கூட நம்ம சிவன் கோயில்ல தான். என்னோட பர்த்டே எண்ட் வந்து நம்ம நீயே கதின்ற மாதிரி கரெக்டா அவரோட சன்னதியிலே வந்து அவரோட காலடியிலே வந்து இன்னைக்கு திங்கக்கிழமையும் வேற கரெக்டா இவன் பர்த்டே முடியறதுக்கும் கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் எங்களோட அப்பனை நாங்க 12 மணிக்கு அவரை பாக்குறதுக்குமே. ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லா இதுக்கப்புறம் மதனோட லைஃப், இதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு இந்த பர்த்டேக்கு அப்புறம் மதனோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவன் நிம்மதியா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட். நான் கடவுள்கிட்ட அப்பயும் அதான் வேண்டேன், இப்பயும் அதான் வேண்டேன். உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் அதை தான் சொல்றேன். எல்லாருமே மதனுக்காக வேண்டிக்கோங்க. அவன் வந்து பணக்காரனா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, அவன் மன நிம்மதியா இருந்தா போதும். ஸோ அதுதான் என்னோட வேண்டுதல். கண்ட விஷயங்கள்லாம் பத்தி பேசாம எங்ககிட்ட என்ன கோ த்ரூ பண்ணணும், என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை மட்டும் சொல்லுங்க. மற்றவங்க பத்தி மற்ற விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு அதை போட்டு இது பண்ணி இப்போ எந்த விஷயமும் வேண்டாம். ஓகேங்களா? வாழ விடுங்க. ஒரே லைன்லயே முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, மீதி வந்து நம்ம வீட்ல போய் பேசலாம். ஓகேங்களா? வாங்க டீ குடிக்க போலாம். தூங்கிட்டே வந்தாச்சு வீட்டுக்கு. கொட்டாய் வருதா வாயில கரெக்டாக வந்து இருக்கிறாரு. போடா சொல்லடா. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு. சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டு மாலையெல்லாம் பயங்கரமாக போட்டு மாஸ் பண்ண சக்திக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ. Thank you. Love you. ஓகே, சக்தி வந்து சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவல் மாஸ் பண்ணிட்டா. என் கூட பழகினவங்க யாருமே இந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பட் இந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப தேங்க்யூ. ஒன்று மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணனை எப்படி ப்ரௌட் பண்ணணும் அப்படின்றத சக்தி கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இது என்ன ஒரு இந்த அண்ணன் சந்தோஷமா இருந்தா போதும், ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாலே தவிர்த்து நம்மளுக்கு இதுல என்ன இருக்கு என்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அவகிட்ட. அவளுக்கு வந்து இது பண்ணணும் அது இது பண்ணணும். நான் கூட சும்மா அவளை வம்பிழுத்துட்டு இருப்பேன், என்னடியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொதுவாக எல்லா தங்கச்சிங்களுக்குமே தெரியும், தங்கச்சிட்டு பேச எல்லாருக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லி ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி நானும் அதுதான் வம்பிழுப்பேன். அவளுக்கு எங்ககிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. பிளாங்காக அன்பை மட்டுமே எதிர்பார்த்து வந்த ஒரு பாண்டு தான் இது. சீரியஸ்லி. அண்ட் அவன் பேர் தான் ரோலிங் ஆகிட்டே இருக்கு தூக்கத்தில். அருணி ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. நீ வந்து இந்த பர்த்டேல எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொன்னால் நீ செருப்பால் எடுப்பேன் தெரியும், என் தங்கச்சி இல்லையா, அதனால. ஸோ எனக்கு இந்த வருஷம் பர்த்டே ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. பயங்கர ஸ்பெஷலாக போச்சு. ஆமாம், ரொம்ப ஸ்பெஷல். நிறைய கிஃப்ட் கொடுத்தா திவ்யா, நிறைய கிஃப்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு தனி vlog-ஆவே எடுத்து போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனி vlog-ஆக எடுத்து போடுறேன். அண்ட் தேங்க்யூ சக்தி. என்னன்னு தெரியலையே. லாஸ்ட் ஒன். ஆமா, என்ன இந்த பைத்தியக்காரிக்கு வர வேலை இல்லாமல் இப்படி பண்ணிருக்கா. ஃபைனல் கிஃப்ட் கைஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. ஸோ விளாகோட எண்டில் இதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி இல்லை, பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பஸ் அது எப்படி கிழிக்கிறேன்னு மட்டும் பாரு. கிழிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கு. அது ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திருப்பி கையை வலிக்கும். ஆமாம், ஸ்டாப் பண்ணு. அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. இந்த பேக்கிங்லாம் யார் பண்ணது? இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இது பேப்பர் கலெக்ஷன் வந்து லாவண்யா தான். பேப்பர் கலெக்ஷன் நல்லா, அது ஓகே. இது பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது யாரும் வேலை பண்ணுறது தெரியல. அந்த மொத்தத்தை ஏன்னா இது அவ்வளோ சேஃப். கையாடு ரகடா
உன்னோட இதை போட்டு கிழிச்சுக்கிட்டு கிடக்காத. அழகா கொடுத்துருக்கேன். அவ்வளோதானா? சக்தியோட ரியாக்ஷன் கேட்சப் பண்ணுங்க. சக்தி ரியாக்ஷன். கண்ணு மூடு. 3, 2, 1, open. ஹாப்பி பர்த்டே. Happy birthday, my husband, Madan Raj. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ரெடியாங்கிற மாதிரி கேட்குறேன். ரெடியா? முழு மாட்டேன். என்ன பண்ணணும் இப்போ? அங்கே கட்டாவது என்ன பண்ணணும்? கட்டவர் வச்சு நல்லா எல்லா ரெடியும் நல்லா படிக்கிற மாதிரி இங்கே அப்படியே வை. அண்ணா வச்சிருக்க மாதிரியே வை. இது யாருக்கு? குழந்தைக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து லியோக்கு சொல்ற மாதிரி வைக்கணும். டக்குன்னு வச்சிடாது. ஏய் இங்க இப்படி வரணும். இந்த ஷேப் ஹார்ட் ஷேப் வரும். ரைட்ல ஹார்ட் ஷேப். எடுத்துரு. சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு. இது நான் மாட்டி வச்சு போடுறேன். நல்லா இருக்குடி. This is my final gift. இது வந்து நம்மளோட தம் பிரிண்ட். ஓகேவா? இது வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் இது நம்மளை விட்டு என்னைக்குமே போகக்கூடாது. டவுட்டு ஏதாவது சொத்து குத்து வாங்கணும். கைரேகை ஜெராக்ஸ் எடுத்து போய் கையெழுத்து ப்ராடு வேலை பார்த்து பண்ணலாம் தானே? அப்போ அழிச்சிருந்துப்பியா? அந்த அளவுக்கு சொத்து வாங்குற அளவுக்குலாம் போகலங்க. என்ன சூப்பர். நிஜமாவே சூப்பராக இருக்கு. பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அருணே அங்கேருந்து பாரு. நல்லா இருக்குல்ல? கைரேகை நின்று வச்சுக்கோம். ஓகே, எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ காய்ஸ், உங்களுக்குமே எல்லாத்தையுமே கிஃப்ட் வேணா திவ்யா கொடுத்த கிஃப்டெல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டணுன்னாக்க சொல்லுங்கள். ஒரு vlog தனியாக போங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரேம் பார்க்கும்போது. ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே. இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். வா அப்படியே வா, உள்ள வா. ஓகே गाइस ஃபைனலி vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். சீரியஸ்லி ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ. சூப்பர் தேங்க்யூ லவ் யூ. ஓகே गाइस ஃபைனலா vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. சூப்பரா இருக்குல? This is my final gift and last gift. ஸோ பர்த்டே வந்து சிறப்பாக தரமாக போயிருக்கோம் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். பட் நம்ம மதன் ராஜ் சொல்லணும் எதாக இருந்தாலும். சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. பர்த்டே பாய் சொல்லணும். ஆமாம், நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சத்தியமாக நீ கொடுத்த விஷயம்லாம் எனக்கு அந்த மூமெண்ட் எமோஷனல் டைமு. அந்த எமோஷன் என்ன அளவே விட வைக்காமல் இந்த பர்த்டே ஃபுல்லாக பண்ணிட்டானுங்க. நான் ஆனால் இடையில வந்து இந்த எல்லாம் முடிச்சுட்டு நேற்றுக்கு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மா போட்ட ஸ்டேட்டஸில் ஒரு எமோஷனல் மட்டும் இருக்கும். சக்தி என் கழுத்தில் மாலை போடும்போதும் இல்லை, இவன் மாலை போடும் போதுமே எனக்கு அழுக வந்துச்சு. ஆனால் டக்குன்னு அந்த வந்து இது பண்ணவும் நான் வந்து அது அங்கே டைவர்ட் ஆகிடுச்சு. இவன் பண்ணப்போ அப்படி தான் ஒரு மாதிரி ஆனிச்சு, அப்படியே டைவர்ட் பண்ணிட்டா. அருண்ட்டு பேசும்போது அப்படி தான் ஆனிச்சு, டைவர்ட் பண்ணிவிட்டா. இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஸ்டோரி போட்டிருந்தீங்க. என்னால் போட முடியல. ஐம் ரியலி சாரி. அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டோரி போட முடியல, ஸ்டோரி எடுத்து போடல அப்படின்னு யாரும் கோச்சிக்காதீங்க. பட் டைம் இல்லை. ஏன்னா மதனை வந்து இந்த நாள் ஃபுல்லாக அவனை பிஸியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நானும் சக்தியும் பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரியே நாங்கள் பிஸியாக வச்சுட்டோம் அப்படின்னு எங்களோட எனக்கு நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்குது. இவங்களை நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும். அதனால எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ தூங்கி நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இவங்களுக்கு நான் இதே மாதிரி வேறு லெவல் கிஃப்ட்லாம் கொடுக்க முடியும், ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஹாப்பினஸோட இந்த vlog நான் முடிக்கிறேன். நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு vlog-ஆக பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்டேருந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக விடைபெறுவது நாங்கள் உங்கள் மதன், திவ்யா and சக்தி. Bye-bye. Bye-bye. Love you all.